ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 12ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பரமாக செலவு செய்ய மனதில் ஆசை அதிகரிக்கும். தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன புதுமைகள் செய்து உங்களை அலங்கரித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய ஒப்பனைகளில் மனம் ஈடுபடும். மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அல்லது தருணங்கள் உண்டாகும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இளைய சகோதர வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் புதுமைகள் நிறைந்த மகிழ்ச்சியான நாள். ரிஷபம். கலகலப்பாக பேச்சுகள் பேசி உங்களுக்கு காரியங்களை சாதகமாக செய்து கொள்வீர்கள். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இதுவரை ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது குறைந்து கொள்ளும். வெளியூர் செல்வதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களை விரும்பி செல்ல மனம் விரும்பும். வழக்கு வாதங்கள் போன்ற செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. நிர்வாகத்துறையில் மற்றவர்கள் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படவும். உங்களுடைய செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிப்பதால் அடுத்த சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கப்போம் என்று நினைப்பது தவறு. மொத்தத்தில் இந்த நாள் சிந்தனைகள் மேம்பட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிதுனம். கலை சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எதிர்காலம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இப்போ தோண ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் லாபங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். விவசாய பணிகளில் மாற்றமான சூழல்கள் உண்டாகும். இணையத்துறைகளில் பயணம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். மனதளவில் இந்த கவலைகள்லாம் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் கவலைகள் குறைந்து செய்கின்ற வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் இந்த நாள். கடகம். செய்யக்கூடிய வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். உயரதிகாரிகள் பற்றிய சில புரிதல்கள் ஏற்பட்டு அவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய போக்கு உங்களிடம் காணப்படும். சேவைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றல் திறனின் சில மாற்றங்கள் ஏற்படுவதால் சில கவனமாக செய்வது நல்லது. உடற்பயிற்சி விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். அதுக்காக ஓவராக பண்ணி உடம்பை கெடுத்துக்காதீங்க. நேர்மைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். குறுந்தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிப்பதால் சுயதொழில் செய்வோருக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் மாற்றங்கள் ஏற்பட்டு முயற்சிகள் பலிதமாகும் நாள் இந்த நாள். சிம்மம். பழைய நினைவுனால உங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திறமையை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காணாமல் போன பொருட்கள்லாம் திருப்பி கிடைத்து மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கலை சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகி அவர்களால் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கன்னி. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். தேவையில்லாத பொறுப்புகள்லாம் கூட வந்து சேரும். மொத்தத்தில் பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நெருக்கமானவர்களால் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் உண்டாகும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை கொஞ்சம் தவிர்த்துட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு அலையை விட்டு சாவடிப்பானுங்க. கடன் சார்ந்த சிந்தனைகளில் நெருக்கடிகள் ஏற்படும். அதனால் கடன் வாங்குவதை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து வாங்குங்க. வாகன பயணங்களில் வேகத்தை காட்டிலும் விவேகமும் பொறுமையும் அதிக அவசியம். கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும், பொறுப்புகள் அதிகரிக்கும்.
துலாம். மனசில் தன்னம்பிக்கை உருவாகும். அதுவே ஒரு பெரிய மனபலத்தை உண்டாக்கும். புதிய நண்பர்களால் கொஞ்சம் உற்சாகம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை எந்த விலை கொடுத்தாலும் வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இது தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதனால அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் வாய்ப்புகள் கிடைத்து தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. விருச்சிகம். நண்பர்கள் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியான தனவரவுகள்லாம் தானாக தேடி வரும். உத்தியோக பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். அரசு விஷயங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உடன்பிறப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மாற்றங்கள் பிறந்து முயற்சிகள் கைகூடும் நாள் இந்த நாள். தனுசு. வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வரவுகள் வருவதனாலும் சேமிப்புகள் அதிகரிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் நல்லாவே இன்றைக்கி செய்கிறீங்க. நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பொன் பொருட்கள் சேரும். கணவன் மனைவிக்கிடையே அந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகமாகும். இணையம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். மொத்தத்தில் இந்த நாள் பொறுப்புகள் அதிகமாகி ஆதாயம் உண்டாகக்கூடிய நாள். சேமிப்புகள் அதிகரிக்கும் நாள். மகரம். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். அவங்களோட தேவைகளை புரிந்து மனம் சுளிக்காமல் முகம் சுளிக்காமல் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது வியாபாரத்தின் தந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வழிகளில் புதுவிதமான சூழல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பயணம் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கும்பம். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. போட்டிகளில் பங்கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் வெற்றியும் கிடைக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பீங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களை பூத்தனும் கற்றுக்கொள்ளணும். அதை பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சின்ன மாற்றங்கள் செய்வதனால வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிலும் துணிச்சலுடனும் துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிஞ்சுக்குவீங்க. எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் இன்றைக்கி உண்டாகும். மொத்தத்தில் மனப்பக்குவம் ஏற்படும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மீனம். பயனற்ற பேச்சுக்களை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். நண்பர்கள் வழியில் வரவுகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகம் மேம்படும். கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு வித்தியாசமான நாள். வரவுகள் அதிகரித்து உதவிகள் கிடைத்து ஒரு இனிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.